உதவியாளர் ஓட்டுநராக பணிபுரியுறேன் சார். இப்போ நீங்கள் எங்கே போனீங்க இன்னைக்கு? சார் இன்றைக்கி ஒரு நீதிபதி ஐயா, மாவட்ட நீதிபதி ஐயா விசாரணைக்கு போயிட்டு வந்தோம். விசாரணைக்கு போனதில் கேட்டாங்க, எங்களால் அது கண்ணால் பார்த்தது ஃபுல்லாமே சொல்லிட்டு வந்துட்டோம். எதுவும் மறைக்காமல் மனசாட்சிக்கு போதும் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டு வந்துட்டோம் சார். இல்லை அன்றைக்கி நீங்கள் சனிக்கிழமை பார்க்கும்போது நீங்கள் உள்ளே வரும்போது என்ன நடந்துச்சு அது நீங்கள் பார்த்து? நான் யதார்த்தமாக கோயிலுக்குள்ளே வந்தேன் சார். அப்போ கோயிலுக்குள்ளே யதார்த்தமாக இல்லை, டியூட்டி முடிச்சுட்டு நான் உள்ளே வர்றதுக்காக வந்தேன். வந்தபோது சைடில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. என்ன சவுண்டாக கேட்டுச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்கையில் அஜித் மகிழையில் இருந்திருந்தார். அப்புறம் தூக்கி ஆட்டோவில் ஏற்றி விட்டோம். ஏற்றி விடல தனிப்படை காவலர்கள் அவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. கூப்பிட்டு போன ஒரு அரை மணி நேரத்துலேயே இறந்துட்டான்ற ஒரு தகவல், ஃபோன் வாயிலாக தகவல்ன்ற ஒரு. நீங்கள் பார்க்கும்போது அவர் எந்த கான்சியஸில் இருந்தார்? இல்லை சரியாக தெரியல, மயங்க நிலையில் தான் இருந்தார் சார். உங்களுக்கு எதுவும் அது சம்மந்தமாக த்ரெட்டன் அந்த மாதிரி எதுவும் இல்லை? அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீதிபதி அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. நீதிபதி விசாரணை முடிஞ்சு நான் அப்படியே வெளியே வந்துட்டோம் சார். அந்த மாதிரி சாட்டை எதுவுமே பேசலாம் நீதிபதி சாட்டை. இல்லைண்ணே அன்னைக்கு ஏற்றி விடல, அந்த கைது பண்ண எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்களா நீங்கள் ஏற்றி விட போகும்போது? ஆமாம், எல்லாருமே இருந்தாங்க சார். கைது பண்ண பாதுகாப்பு சக்தீஸ்வரன் அண்ணன் கேட்டிருந்தாங்க. அது எங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காவலர்களுக்கு எதிர்ப்பாக சொல்லல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, தயக்கமாக தான் இருக்குது. அன்னைக்கு நீங்கள் ஏற்றி விடல, வெளியில் பூக்கடை எல்லாருமே அதை பார்த்தாங்களா ஏற்றி விடும்போது? இல்லை அது நான் கவனிக்கல, அந்த ஒரு பதட்டத்தில் என்னால் கவனிக்க முடியலைங்க சார். இல்லை என்னன்னா கோயில் ஸ்டாஃப் தான் ஏற்றி விட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரிங்க சார். ஆனால் வெளியில் உள்ள பூக்கடைக்காரங்க பூரா கோயில் ஸ்டாஃபுக்கு இது உடந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார். அதனால கேட்குறேன், நீங்கள் வந்து இல்லை கோயில் ஸ்டாஃபை யாருமே அவரை தொடலை. அது எப்படி கோயில் ஸ்டாஃபை தொடுவோம்? ஸ்டாஃப்ஸை யாருமே தொடலை. நீங்கள் வந்து தற்செயலாக வரையில் மயங்க நிலையில் இருந்தால் நான் ஏற்றி விட்டோம் ஆட்டோவில், அவ்வளோதான் பண்ணேன். வேறு இல்லை இப்போ நீங்கள் காவலருக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட அச்சுறுத்தல் உங்களுக்கு எதாவது தோணுதா? இல்லை அந்த மாதிரி எதுவும் எனக்கு எதுவும் தோணலைங்க சார். இந்த மாதிரி எதுவும் இன்ன வரைக்கும் வரல, எனக்கு எதுவும் வரல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.